நிர்மலக்ஷ்மி இல்லத்தோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ இந்த நுளம்பூர் இந்த நிர்மலக்ஷ்மி இல்லத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். கொலு வீடு, விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடுற வீடு, சாமி பூஜைகளில் வந்து நிறையா பண்ணுற வீடுன்னு. அதே மாதிரி வந்து இதை உருவானது எப்படி, அதுக்கு யார் மெயின் பில்லராக இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறது தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு வந்து என்னோடய மாமனார் தான் மெயின் வந்து ஃபுல் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்கு எவ்வளோ போட்டிருக்காருன்றதை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல ஆசைப்பட்றேன். அவர் வந்து இந்த பூமி பூஜை, வாஸ்து பூஜை கிடைக்கணுன்றதுக்காக அந்த டேட் ஃபிக்ஸ் ஆனோடனே அது மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அவர் பஜாஜ் பல்சர் எடுத்து 2 வீலர் எடுத்துகிட்டு நாகப்பட்டினத்துலேருந்து அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வராரு. ஸோ அப்போது எவ்வளோ டெடிக்கேஷன் இருக்கணும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கணும், எவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கணும் அதை செய்யறதுக்கு. ஸோ இதுலேருந்து அவரை பற்றி மேலே எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டாம். ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டியில் தெரியும். அடுத்தது வந்து அந்த ஜல்லி மணல்லாம் வந்து மிட் நைட்டில் தான் வரும் லாரியில். ஸோ அது 1 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு நல்லா நம்ம தூக்கம் இருக்கும் அந்த டைமில் வந்து ஃபோன் பண்ணி வந்து அளந்துக்கோங்க சார், எப்படி இருக்குது குவான்டிட்டி எல்லான்னு. இவர் கரெக்டாக அந்த டைமில் போய் அந்த குச்சியை வச்சு அளந்துட்டு இதெல்லாம் வந்து சரி பண்ணுவார். ஸோ அந்த ஏஜில் அவ்வளோ வந்து நம்மளுக்கு நடுவில் கொஞ்சம் முழுப்பு வந்தாலும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை ஒரு நாளும் எவ்வளோ லோடு மண் அடிச்சிருக்கோம், எவ்வளோ ஜல்லி வந்திருக்கோம். ஸோ அப்போ நினச்சி பாருங்கள், அந்த ஹோல் இயரில் அட்லீஸ்ட் 3-4 மந்த்ஸாவது இந்த மாதிரி அவர் எவ்வளோ மெனக்கட்டிருப்பார் மிட் நைட்டில் எழுந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் அந்த லோன் ப்ராசஸிங் எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு. ஸோ அதனால் அந்த ஆஸ்பெக்டையும் ஃபுல்லாக ஓவர் கம் பண்ணி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி, ஸோ அப்படி வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ டெடிக்கேஷன் போட்டு லவ் அண்ட் அஃபெக்ஷன் போட்டு தான் அந்த வீடு அமைஞ்சுது. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஆக்சுவலாக ஒரு பயோபிக் எடுத்தால் அவர் தான் ஹீரோ. அடுத்தது வந்து இன்னொரு பில்லர் பார்த்திங்கன்னா வந்து என்னோடய மாமியார் வந்து என்ன சொல்லணும்னா, நான் எப்போதுமே சொல்லுவேன் வந்து ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்தியாவுக்கு இருந்திருந்தால் இப்போ இந்தியா எப்போ வல்லரசு ஆகிருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது அந்த அளவுக்கு அவங்களோட பொட்டென்ஷியல். ஸோ எல்லாமே வந்து அவங்கன்னா ஹார்வர்டு யூனிவர்சிட்டிலாம் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த மனக்கணக்கிலே வந்து எவ்வளோ லாபம் நிற்கும், எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணலாம், இதெல்லாம் வந்து அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லுவேன். நான் எப்போதுமே அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பேன். நான் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாம் தெரியும். ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினால எல்லாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்கள பற்றி. ஸோ அதே மாதிரி வந்து அவங்க தான் ஐடியா கொடுத்தது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து முகப்பேரில் பேனியன் ட்ரீ பின்னாடி தான் இருந்தோம், அதை வந்து அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ இங்கே வீடு இங்கே தான் அமைஞ்சுதுன்னு சொன்னோன்னே நம்ம வந்து இந்த மாதிரி நைட்டு இந்த மாதிரி ஜல்லி மணல்லாம் வரும். வேலை செய்கிறவங்கள போய் வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணுன்றதுக்காக வந்து பக்கத்தில் இருந்தால் பெட்டருன்னு சொல்கிறதுக்காக இது அந்த பக்கத்துலேயே கோகுலம் ஃபேஸ் 1 வீடு எடுத்தோம். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் தான் இந்த ஐடியா கொடுத்தது வந்து எங்களோட மாமியார் தான். ஸோ எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கு, எவ்வளோ கிரிட்டிக்கல் திங்கிங்கு, இதெல்லாம் வந்து ஸோ அவங்கக்கிட்ட தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ தட் சேவ்ஸ் வந்து லாட் ஆஃப் டைமு. ஸோ நல்லா ஈஸி மானிட்டரிங்கு, ஃப்ளெக்சிபிலிட்டி நிறையா இருக்கும் அவரை பக்கத்தில் இருந்தால். ஸோ அதை தொடர்ந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த வீடோட பிரம்மாண்டம் கட்டி முடிச்சாச்சு. ஸோ அதை வந்து ஒரு ஐகான் பில்டிங்காக மாற்றினதுக்கு வந்து நந்தினி வந்து வெறும் ஹவுஸ் ஹோல்டு ஒய்ஃபாக மட்டும், ஹோம் மேக்கர் மட்டும் இல்லாத, ஹோம் மேக்கர்ன்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். பட் ஹோம் மேக்கரை மட்டும் இல்லாத ஹோம் மேக்கராகவும் இருந்துட்டு அதை வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பூஜை, நெக்ஸ்ட்டு அவார்ட் வின்னிங்கு, ஒரு டாக்டரேட் அவார்டு, ஹிந்தியில் பண்டிட்டு, ஸோ இதெல்லாம் பேரலாக பண்ணிவிட்டு சில்ட்ரன் எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்பப்போ அவுட்டோர் டூரிங் போயிட்டு சாமி பூஜைகள், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபங்க்ஷனும் ஒரு ஆஸ்பிஷியஸ் டே அன்றைக்கும் அந்த வீடோட ஃபங்க்ஷனை இது பண்ணுறதுக்கு கொண்டாடுறதுக்கு. அதே மாதிரி வந்து கொலு பற்றி பிரசித்தம்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அதை வந்து அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷனு இதெல்லாம் வந்து செஞ்சு அந்த நுளம்பூருக்கே ஒரு ஐகான் பில்டிங்காக அதை ஹவுஸாக ஆக்கிட்டாங்க. ஸோ தட் கிரெடிட் கோஸ் டு நந்தினி. ஸோ ஐ விஷ் ஹர் குட் சக்ஸஸ் ஆல்சோ. ஸோ ஐ டேக் ஃபைனலி ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் ஆல் த வெல் விஷர்ஸ் ஆஃப் நியர்பை ரெசிடென்ட்ஸ். ஸோ அவங்க ஃபுல்லாக சப்போர்ட் இருந்திருக்காங்க. ஸோ இதை வந்து அதுக்கும் தேங்க்ஸ் இந்த டைமில். பட் இந்த பேக்ட்ராப் மெயின் பில்லர் இது வர காரணம் வந்து
கடவுளோட அனுகிரகம், விநாயகரோட அருள் அப்போ இந்த இடத்துல அமையணும்னு சொல்லி, ஏன்னா எவ்வளோ இடம் எதிர்பார்த்தோம். ஸோ அது ஃபாலோட் பை என் மாமனார் மாமியாரோட டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன் அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடு இப்போ இருக்கிற நிலைமைக்கு. ஸோ அதை வந்து ஜொலிக்கும்படியாக வந்து செஞ்சது வந்து ஒரு ஐகான் பில்டிங்காக செஞ்சது வந்து நந்தினி. அவங்களோட பூஜைகள், அவங்களோட எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அரவணைப்பு, புது கான்டாக்ட்ஸு, நல்ல பாசிட்டிவ் தாட்ஸு. ஸோ இது 11/4/2008 அன்று அதை வாங்கி ரிஜிஸ்டர் செய்தேன். பிறகு கட்டுவதற்கு யாரை கூப்பிடுவது என்று பார்த்தேன். எனக்கு பழக்கமான ரவி என்ற கான்ட்ராக்டரை, அதாவது பல்லாவரத்தில் 5 வீடுகள் நான் வாங்கும் பொழுது அதை கட்டி கொண்டிருந்தார். அதனால் அவரிடம் பழக்கம். ஆனால் நான் கான்ட்ராக்டில் விடாமல் லேபர் கான்ட்ராக்ட் ஒண்டியும் விடுறேன், நீங்கள் வரீங்களா அப்படி என்று கேட்டேன். அவரும் அதுக்கு ஒப்புக்கொண்டார். உடனே அவரை வைத்து கொண்டு இந்த வீடை கட்டி கொடுத்தேன். அப்பொழுது அவர் என்ன செஞ்சார், இதில் தெலுங்கானாவிலிருந்து ஒரு 8 ஜோடி ஆண்களும் பெண்களுமா அழைச்சின்னு வந்தார். பக்கத்து பிளாட்டை கேட்டு அதுலேயே அவங்களுக்கு டென்ட் அடித்து கொடுத்து தங்கியிருந்து வேலை செய்தார்கள். வேலூர் பக்கத்தில் உள்ள ஆற்காடு, அங்கிருந்து மணல் அடித்தேன். அப்புறம் ஒசூர்லேருந்து கல்லெல்லாம் வந்தது. இரவு 1 மணி 2 மணி ஆகும். ஆகவே நான் வந்து நாகப்பட்டினம் போய், சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் போய் பஸ்ஸில் போய் அதற்கு அங்கிருந்து பைக்கை எடுத்துக்கொண்டு, என்னுடைய பைக்கை எடுத்துக்கிண்டு ஓட்டிக்கொண்டே வந்து அதை உபயோகப்படுத்தி கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு காரு என்னிடம் இருந்தது. அதை வைத்து கொண்டு இந்த வீடை கட்ட ஆரம்பித்தோம். வீடு கட்டுவது என்றால் வீட்டுக்கு லோன் வேண்டும், வாங்க வேண்டும். அதற்கு நான் மாப்பிள்ளை கொடுத்த பணத்தை கொண்டு அஸ்திவாரம் போட்டு விட்டேன். லோன் வாங்குவதற்கு அப்ளை பண்ணேன். ஆனால் அது லேட் ஆகிக்கொண்டே இருந்தது. அப்பொழுது திடீரென்று ஒரு நாள் மாலை 4 மணி இருக்கும், எனக்கு ஃபோன் வந்தது. காலையில் எல்லா பேப்பர்களையும் எடுத்துக்கொண்டு அடையாறில் உள்ள என் வீட்டிற்கு வாங்க, நான் வந்து உங்களுடைய பேப்பரை பார்க்கிறேன் என்று ஃபோன் வந்தது. உடனே மறுநாள் காலை 10 மணிக்கு நானும் என் மகளும் அங்கே அடையாறுக்கு போனோம். அங்கே போய் ஒரு வீட்டு மாடியில் தான் அவருடைய ஆஃபீஸு. அங்கே போய் உட்காரும்பொழுது எதிர்த்தாப்புல பார்த்தா ஒரு 5-6 வக்கீல் உட்கார்ந்துருந்தாங்க. அதுக்கு பிறகு உட்கார்ந்துட்டே இருந்தோம். அதற்கு பிறகு ஒரு பெரிய வக்கீல் வந்தார். அந்த வக்கீல் வந்தது பிறகு அவரு என்னை தூரக்கேந்து இப்படியே பார்த்து கொண்டே வந்தார். வந்துவிட்டு கிட்டக்க மூஞ்சிய கிட்டக்க கொண்டு வந்து, சார் நாகராஜன் சார் தானே நீங்கள் அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம் அப்படின்னு, நீ ஹெட்மாஸ்டர் தானே சார்? நான் ஆமாம் அப்படின்னோடனே, சார் நான் உங்களை வர சொன்னதே தப்பு, நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டு சார் அப்படி என்று குனிந்து கும்பிட்டார். அதை பார்த்து நான் அசந்து போயிட்டேன். உடனே அதில் ஃபார்மில் கையெழுத்து போட்டு நாளைக்கே போய் நீங்கள் மவுண்ட் ரோடில் உள்ள ஹெட் ஆஃபீஸில் செக்கை வாங்கிங்க. மறுநாளே எனக்கு லோன் கிடைத்தது. அதை வைத்து கொண்டு கட்டினோம். அதுக்கு பிறகு ஆர்கிடெக்டரை கூப்பிட்டு டிசைன் வரைய சொன்னது. அவர் 18 மாதம் ஆகும், குறைஞ்சது கட்டுறதுன்னா 18 மாதம் ஆகும்னாரு. ஆனால் நான் இரவு பகலாக வேலை செய்ததுனால 10 மாதத்தில் முடித்தேன் அந்த வீடை. 2500 சதுரடி மொத்தம். முதல்ல வீடு கட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது அதற்கு முக்கியமானது தண்ணிக்கு என்ன செய்யலாம்னு கிணறு கட்டினேன்.
அதுக்கு பிறகு எல்லாம் ரெகுலராக ஓடிக்கிட்டே இருந்தது. அது 10 மாதத்தில் முடித்தோம். 5/3/2009 அன்று பூமி பூஜை போட்டோம். ஒரு 10 மாதத்தில் முடித்த கட்டிடம் இது. அதற்கு பிறகு நான் என்னை மாப்பிள்ளையை கூப்பிட்டு எனக்கு கார் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் மாப்பிள்ளை கிட்ட போய் கார் வாங்குறது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அவர் கேட்காம, அப்படி என்றால் உங்க பொண்ணு கட்டி கொடுக்குறேன்னா நான் கிரேப்ரைஸுக்கு நான் வரல, நீங்களே பார்த்துங்க, உங்க பொண்ணை வச்சுட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரி, மாப்பிள்ளைக்கு கோவம் வந்துடுது அப்படின்னு நினைச்சிருந்து உடனே என்ன செஞ்சேன், சரி இனிமேல் இதுன்னு கூடாது அப்படின்ட்டு காருக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம். கிரகப்பிரவேச அன்னைக்கு கார் வாசலில் இருக்கணும் அப்படின்னாரு. வாசலில் கார் இருந்தது. அப்புறம் வேலை ஆளுகளுக்கு எப்போவுமே வீடு கட்டினா வேலை ஆளுகளுக்கு நல்ல சாப்பாடு போடணும், அது ரொம்ப முக்கியம். அது நான் பல வீடு கட்டியதுனால எனக்கு அனுபவம் உண்டு. வேலை ஆளுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்ட்டு நல்ல சாப்பாடெல்லாம் போட்டது. அதுக்கு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லி அவரும் எல்லாத்தையும் ஒப்புத்துட்டார். எனக்கு ஃபுல் பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துட்டார். அதனால் ட்ரெஸ்ஸு எல்லாருக்கும் மொத்தம் 42 பேர் வேலை செஞ்சாங்க. அதில் ட்ரெஸ்ஸு ஆண்கள் எல்லோருக்கும் ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு, ஷர்ட்டு. அதே மாதிரி அவர் சிங்கப்பூர்லேருந்து வாட்ச் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். எல்லாருக்கும் வாட்ச் வாங்கி போட்டோம். அதுக்கு பிறகு லேடிஸுக்கு குடும்பத்துக்கு வேண்டிய எவர்சில்வர் பாத்திரம் எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்தோம். நல்லபடியாக முடிந்தது, கிரகப்பிரவேசம் முடிந்தது. என்னுடைய மகள் அன்புக்குரிய மகளாகியதுனால நல்ல நீண்ட ஆயுளோடும் குழந்தைகளையும் கணவரையும் நல்லா இருக்கணும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். நிர்விக்னலட்சுமி இல்லத்து அரசியோட நந்தினியோட அம்மா தான் நான். இந்த வீடு எப்படி உருவானதுங்கிறது என் கணவர் எல்லாத்தையும் தெளிவாக சொன்னார். அதே மாதிரி எனக்கு ஒரு பங்கு இதில் இருந்தது. என்னன்னா, நான் ஒரு பட்ஜெட்டு போட்டு எல்லாத்தையும் செய்யக்கூடியவ ஒரு குடும்பத்தில். இதுக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு பட்ஜெட் போட்டு எல்லாத்தையும் செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன். மாப்பிள்ளை நீங்கள் ஒரு மன்மோகன் சிங்கி உங்கள் அம்மா அப்படின்னு எப்பொழுதும் சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா உலக தலைவர்லாம் பெரிதாக பாராட்டுகின்ற பொருளாதார நிபுணர் மன்மோகன் சிங். அவருடைய பேரை நமக்கு சொல்கிறாருன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். நான் ரொம்ப பெருமையாகவும் எடுத்துட்டேன். அதுக்காக அவருக்கு நான் ரொம்ப என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். பட்ஜெட் இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கை. அந்தமாரி அவர் மாப்பிள்ளையாக இருந்தாலும் நிறையா எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதை வீணாக்கப்படாது. நல்ல இதாக அவருக்கு கட்டி அவருக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை நம்ம கொடுக்கணும்ட்டு நானும் எங்கள் கணவரும் இந்த வீட்டுக்காக ரொம்ப இது பண்ணினோம். அதை கணக்கையும் எழுதி வரவு செலவெல்லாம் என்னென்ன அதில் இருக்குன்னு தெரியணுங்கிறதுக்காக எங்கள் மாப்பிள்ளையிட்ட கொண்டு அந்த நோட்டை கொடுத்தேன். அவர் அதை வாங்கி பார்க்க கூட மாட்டேன்ட்டார். நீங்கள் செய்யும்போது இதில் என்ன நான் அப்படி பார்க்கறது, இப்படி நீங்கள் கொண்டு போய் கபோர்டில் வச்சுருங்க மாமி அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் எனக்கு என்னை ரொம்ப ஒரு கௌரவப்படுத்தி எல்லாத்தையும் செஞ்சார், என்னையும் என் கணவரையும். அதெல்லாம் அவருக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் இதே போல் அவர் எப்பொழுதுமே எங்கள்கிட்டலாம் ஒரு அன்பும் ஆசையுமே எப்போதும் ஆதரவை காட்டி குடும்பத்தாரோட நல்லபடியாக இருக்கணும்னு நான் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன். அவருக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவிச்சுக்கிறேன். பூமி பூஜை போடும்போது அந்த பிளாட்டில் எல்லாரும் நடந்து போவாங்க. ஒரு நடப்பாதை மாரியே இருக்கும். அது இவ்வளவு பேர் நடந்து போய் இப்படிலாம் பண்ணி அந்த வீடு இப்போ இத்தனை பேர் வரத்துக்கு அதான் ஒரு காரணம்னு கூட நான் நினைப்பேன். எத்தனையோ பிளாட்டில் குறுக்க போகாமல் இவ பிளாட்டில் மட்டும் எல்லாரும் நடப்பாதை மாரியே நடந்து எல்லாரும் போவாங்க. 100கணக்கான பேர் ஒரு நாளைக்கு போவாங்க. அந்தமாரி இப்போ நவராத்திரிக்கெல்லாம் எல்லா மக்களும் எல்லா இனத்தவரும் எல்லா மதத்தவரும் எல்லாம் இது நவராத்திரி கொண்டாடுறத பார்க்குறத
எனக்கு அதெல்லாம் அப்போ ஞாபகத்துக்கு வருது. அதனால தான் அப்போவே அதெல்லாம் தோணி தோக்கணும்னு கூட எனக்கு தோணும். அதனால இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அதை வந்து அவள் வந்து இதெல்லாம் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு எல்லாம் வருஷா வருஷம் ஒரு ஒரு அவார்டு வாங்கிட்டு இருக்கா. அந்த அவார்டு வந்து இந்த இல்லத்தினுடைய மகிமை, இல்லத்தினுடைய இது எல்லாமே சேர்ந்தது தான் அவளுக்கு எல்லாமே. அதனால இவ வந்து ஒரு விநாயகர் ஒன்று நாங்கள் பாரிஸில் போய் சாமான் வாங்கிட்டு வரத ஒரு இது ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறதே ஒரு எதிர்த்தாப்புல ஒரு விநாயகர் ஒன்று தெரிஞ்சுது எங்கள் கண்ணுக்கு. அதை வாங்கி அவளுக்கு கொடுக்கணும்ட்டு அவள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டார். தெருவை கடந்து போய் அந்த விநாயகரை வாங்கினோம். வாங்கி முத கொடுத்தாரு அவள் அப்பா. இன்னைக்கு நிறையா விநாயகர் வச்சு எல்லாத்தையும் பண்ணும்போது எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுமாரி அவள் எப்போதுமே எல்லாத்தையும் நல்ல ஈடுபாட்டோட எல்லா சமூக சேவைகளும் எல்லாம் நல்லா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கா. அது எப்போதும் தொடரணும். அதுதான் எங்களுடைய ஆசீர்வாதம். அவள் வந்து அவள் கணவரோடையும் குழந்தைகளோடையும் பேரம்பேத்திகளோட பல்லாண்டு வாழணும்னு நான் என்னுடைய இஷ்ட தெய்வமான நெல்லுக்கடை மாரியம்மனை வணங்கி அவளுக்கு நான் எங்களுடைய ஆசீர்வாதத்தை தெரிவிச்சு கொள்கிறோம்.